தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் சார்பில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள 2ஆம் நிலை காவலர் எழுத்து தேர்வுக்கான வினாத்தாள் மற்றும் விடைத்தாள்கள் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டன. 2833 2ஆம் நிலை காவலர்களுக்கான எழுத்து தேர்வுக்காக மாநிலம் முழுவதும் 45 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வுக்காக சென்னை எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய அலுவலகத்தில் இருந்து தேர்வுக்கான வினாத்தாள்கள் மற்றும் விடைத்தாள்கள் சம்பந்தப்பட்ட மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. பெரியகுளம் அருகே உள்ள கைலாசநாதர் மலைக்கோயில் கிரிவல பாதையின் அருகே சிறுத்தை ஒன்று நடமாடும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கைலாசநாதர் மலைக்கோயில் கிரிவல பாதை அருகே சிறுத்தை நடமாடுவதை அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டதால் பரவலாகியுள்ளது. இதனால் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அச்சமடைந்துள்ளதால் கிரிவல பாதையில் சுற்றித் திரியும் சிறுத்தையை வனத்துறையினர் பிடிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழ்நாடு அரசு போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அரசு நூலகம் கட்டுவதற்காக தஞ்சாவூர் கரந்தை தமிழ்ச்சங்கம் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை தானமாக வழங்கியுள்ளது. இதற்கு தமிழறிஞர்கள் பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நூலகத்திற்கு தாவே உமா மகேஸ்வரம் பிள்ளை சூட்ட வேண்டும் என்று கரந்தை தமிழ்ச்சங்க செயலாளர் சுந்தரவதனம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக அரசாங்கம் முன்னெடுத்து சீக்கிரமாக கட்டி மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தால் கரந்தை தமிழ்ச்சங்கம் மிக மகிழ்ச்சி அடையும் என்பதை வேண்டி கொள்கிறேன். மதுரை மாவட்டம் திருநகர் அண்ணா பூங்கா மைதானத்தில் ஹாக்கி விளையாட்டு துவங்கப்பட்டு 100 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி காலை 7 மணி முதல் 12 மணி வரை ஹாக்கி வீரர்கள் தொடர்ந்து விளையாடினர். இதில் 12 வயது முதல் 22 வயது வரையிலான பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு கல்லூரி அணிகளும் பள்ளி அணிகளும் மாவட்ட அளவிலான 20 அணிகள் பங்கேற்கிறது. இப்பொழுது 4 போட்டிகள் முடிவடைந்தது. புதுச்சேரியில் புதியதாக இயக்கப்பட்ட மின்சார பேருந்துகளை நிறுத்தி மின்சார பேருந்து ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டுக்கு இணையான ஊதிய நிர்ணயம் தினப்படி வழங்காததால் பேருந்துகளை இயக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். போராட்டத்தால் மின்சார பேருந்துகள் இயக்கப்படாமல் பேருந்து பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வந்தே மாதரம் பாடல் வெளியாகி 150 ஆண்டுகளானதை கொண்டாடும் விதமாக திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் வந்தே மாதரம் பாடல் பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ரயில்வே கோட்ட மேலாளர் பாலக்கராம்நெகி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களும் ரயில்வே ஊழியர்களும் வந்தே மாதரம் பாடலை பாடினர். பின்னர் மூவர்ணத்தினாலான பலூன் பறக்க விடப்பட்டது. பழைய மற்றும் புதிய பாம்பன் தூக்கு பாலங்கள் திறக்கப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக விசைப்படகுகள் கடந்து சென்றன. 1 மாதம் கழித்து புதிய செங்குத்து தூக்கு பாலம் மற்றும் ஆங்கிலேயர் அமைத்த பழைய தூக்கு பாலம் திறக்கப்பட்டது. இதில் விசைப்படகுகள் வடக்கு கடல் பகுதியில் இருந்து தென்கடல் பகுதிக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து சென்றன. இதன் பின் மண்டபம் இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான ரோந்து கப்பல் வடக்கு பகுதியில் இருந்து தென்கடல் பகுதிக்கு சென்றது. வடக்கு கடல் பகுதியில் காற்று அதிகமாக வீசுவதால் பாதுகாப்பு கருதி கப்பல் தென்கடல் பகுதிக்கு சென்றதாக கடல்சார் வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். கோவை மதுக்கரையில் விக்னேஷ்குமார் என்ற ஆட்டோ ஓட்டுநர் மது போதையில் தனது தந்தை செல்லத்துறையுடன் வீட்டின் அறையை பூட்டிக் கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது கை கலப்பில் உயிரிழந்தார். அதிக குடிப்பழக்கம் காரணமாக தனது மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த விக்னேஷ்குமார் செல்லத்துறை தள்ளிவிட்டதால் வலது கண் புருவத்தில் ஒரு வெட்டு காயமும் இடது கண்ணில் காயமும் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.